இப்போ 3வது டைம் விட்டுட்டுங்க. காய் நல்லா பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்குது. வாழை நல்லா பச்சை வாழை தான் போட்டிருக்கேனுங்க. ஒரு 2-3 டைம் விட்டுனுங்க. மாதம் விட்டுருப்புங்க. ஒரு 3வது மாதத்துலேருந்து வாழை நல்லா வந்திருக்குங்க. இப்போ சம்பளில் கூட வாழை 300 ரூபாய்க்கு போகுதுங்க நம்மளுது. நல்லா வெட்டாயிட்டு இருக்குதுங்க, போயிட்டுருக்குது. இதில் அந்த பாதிப்பே இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சருவு கூட கடைசி வரைக்கும் வரலவே இல்லைங்க. வெட்ட வரைக்கும் அப்படியே கருகருன்னு இருந்துச்சு. சருவு நோய் வருது அது நாங்கள் எதுவுமே வரலைங்க. இதில் நல்லா இருந்துச்சு, அருமையாக இருக்குங்க. ஈரோடு மாவட்டங்க, பெருந்துறை வட்டம், பொன்முடி கிராமம். ஒரு 10 வருஷம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. விவசாயம் வந்து தென்னை, வாழை, கடலை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க. யூடியூப்பில் வந்து 2 இது பார்த்துங்க. அபிமான் ஒன்று, கொக்கோமேக்ஸுங்க. கொக்கோமேக்ஸ் வந்து தென்னை மரத்துக்கு 3 டைம் விட்டேங்க. மரத்துக்கு 10 மில்லி ரவுண்ட் பாத்தில் அப்படியே தண்ணி விட்டு அதுக்குள்ளே ஊற்றி விட சொன்னாங்க. இல்லைன்னா 10 லிட்டர் தண்ணியில் கலந்து மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டர் ஊற்ற சொன்னாங்க. ஊற்றி விட்டேங்க. ஊற்றி விட்டு ஒரு 1 மாதம் 2 மாதத்துலேயே மரம் பரவாயில்லைங்க, நல்லா கருப்பு திரும்பிச்சு. 2வது டைம் விடும்போது நல்லா பிஞ்சு நல்லா நின்றுதுங்க. இப்போ 3வது டைம் விட்டுட்டுங்க. காய் நல்லா பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்குது. அதேமாரி வாழைக்கும் விட சொன்னாங்க. வாழைக்கும் வந்து அபிமான் சொல்லி விட்டணுங்க. வாழை போன வருஷம் பார்த்தா நல்லா வெயில் அடிச்சுது. இருந்தாலும் வாழைக்கு விட்ட உட்பாடுங்க. வாழை நல்லா பச்சை வாழை தான் போட்டிருக்கேனுங்க. ஒரு 2-3 டைம் விட்டுனுங்க. மாதம் விட்டுருப்புங்க. ஒரு 3வது மாதத்துலேருந்து ஒரு 5வது மாதம், ஒரு 7வது மாதம் வாழை நல்லா வந்திருக்குங்க. இப்போ சம்பளில் கூட வாழை 300 ரூபாய்க்கு போகுதுங்க நம்மளுது. நல்லா வெட்டாயிட்டு இருக்குதுங்க, போயிட்டுருக்குது. ஒன்றும் தப்பு இல்லைங்க. முன்ன பண்ணினதுக்குங்க இந்த ஏபிகேஸ் இதெல்லாம் ஓட்டுறதுக்கு எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அது செலவு கம்மிங்க. அது குப்பைனா ஒரு ஏக்கராவுக்கு 10 டிராக்டர் 12 டிராக்டர் போடணுங்க. நான் ஒரே டிராக்டர் தான் போடணுங்க. இதை உடங்காட்டி எவ்வளவோ பரவாயில்லைங்க. நல்லா இருக்குது, ரிசல்ட் அருமையாக இருக்குங்க. குப்பையை போட்டுங்க, விவசாயம் பண்ணி குப்பை எருவு போட்டு யூரியா காம்ப்ளெக்ஸு போட்டு இந்த மாதிரிலாம் விட்டுங்க. அது வந்து அப்பப்போ ஒரு மாதத்தில் உள்ளினா மறுக்க சருவு வரலுதுங்க. இல்லைன்னா அது ஒட்டிகிட்டே இருக்கணும், பாதிப்பு வருது. இதில் அந்த பாதிப்பே இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சருவு கூட கடைசி வரைக்கும் வரலவே இல்லைங்க. வெட்ட வரைக்கும் அப்படியே கருகருன்னு இருந்துச்சு. சருவு நோய் வருது அது நாங்கள் எதுவுமே வரலைங்க. இதில் நல்லா இருந்துச்சு, அருமையாக இருக்குங்க. ஒன்றும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க.